வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் மார்க் 2025க்கு எவ்வளோ வரும், உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஆல் இண்டியா கோட்டா 15% சீட் இருக்குது. அதில் நமக்கு எதில் எப்படி கிடைக்கும், எவ்வளோ ரேங்க் இருக்கணும், எவ்வளோ மார்க் கட் ஆஃப் மார்க் இருக்கணும், என்ன கேட்டகரி அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜுக்கு நமக்கு ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே மார்க்கை வச்சு பார்க்குறதோட ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளோ வாங்கியிருக்குமோ அதை வச்சு பார்க்கும்போது இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஓப்பன் கேட்டகரிக்கு ஆல் இண்டியா ரேங்க் 14,829, ஓபிசி கேட்டகரிக்கு 16,725, இடபிள்யூஎஸ்க்கு 28,586, எஸ்சிக்கு 1,32,918, எஸ்டிக்கு 1,55,829. இந்த ரேங்க் இருந்தாவே நமக்கு நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் ஈஸியாக அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். அடுத்தது நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 19,360, ஓபிசிக்கு 16,840, இடபிள்யூஎஸ்க்கு 24,734, எஸ்சிக்கு 1,32,860, எஸ்டிக்கு 1,61,008. இந்த ரேங்க்ல இருந்தாவே உங்களுக்கு ஈஸியாக நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். அடுத்தது ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ். இதுக்கு ஓப்பன் கேட்டகரியில் பாருங்கள், ஆல் இண்டியா ரேங்க் 17,839, ஓபிசிக்கு 18,435, அடுத்தது இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டிக்கு. இதெல்லாம் பார்க்குறீங்க. இந்த ரேங்க் இருந்தாவே நமக்கு ஈஸியாக இந்த ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிரும். அடுத்தது திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு ஆல் இண்டியா ரேங்க் 22,481, ஓபிசிக்கு 17,215, இடபிள்யூஎஸ்க்கு 26,777, எஸ்சி, எஸ்டிக்கு பாருங்க. இந்த ரேங்க் இருந்தாவே நமக்கு இந்த காலேஜில் ஈஸியாக சீட்டு கிடைச்சிரும். அடுத்தது திருப்பூர் மெடிக்கல் காலேஜ். இதில் ஓப்பன் கேட்டகரிக்கு ஆல் இண்டியா ரேங்க் 22,531, ஓபிசிக்கு 13,720, இடபிள்யூஎஸ்க்கு 27,647, அதே மாதிரி எஸ்சி, எஸ்டிக்கு ரேங்க் என்னன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரேங்க் இருந்தாவே நமக்கு ஈஸியாக திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிரும். கடைசியாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர். இதில் ஓப்பன் கேட்டகரிக்கு ஆல் இண்டியா ரேங்க் 15,764, ஓபிசிக்கு 17,143, இடபிள்யூஎஸ்க்கு 28,477, எஸ்சி, எஸ்டிக்கு பாருங்க. இந்த ரேங்க் இருந்தாவே நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகரில் ஈஸியாக சீட்டு கிடைச்சிரும். ஸோ அப்போ ஆல் இண்டியா ரேங்க்ல 15% கோட்டாவுக்கு நமக்கு எப்படி சீட்டு கிடைக்கும், இந்த காலேஜில் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் இந்த காண்டாக்ட் டீட்டெயில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அண்ட் நீட் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதை பற்றி டவுட்டோ குறியோ இருந்தால் இந்த நம்பரில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.